உலகமே ஆர்வமா காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு பாருங்க. ஆமாங்க, 9 மாசத்துக்கு அப்புறமா பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர். இவங்க 2 பேரும் பத்திரமா தரையிறங்கி இருக்கிறாங்க. விண்வெளியில இருக்கக்கூடிய ISS எனப்படும் சர்வதேச விண்வெளி மையத்துல 9 மாசங்களா இருந்த சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் இன்னைக்கு தான் காலையில பூமிக்கு திரும்பி இருக்காங்க. அவங்கள சுமந்துள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்னைக்கு அதிகாலையில 3:27 மணிக்கு புளோரிடா அருகே பத்திரமா கடல்ல தரை இறங்கி இருக்கு பாருங்க. பாராசூட் அவர்களின் கேப்சூலை கடலில் இறக்க ஏற்கனவே அங்கு வந்திருந்த நாசா அதிகாரிகள் விண்கலத்துல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 பேரையும் படகுல ஏத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களும் 4 பேரும் உற்சாகத்தோட கையசைச்சிருக்கிறாங்க. நம்ம சுனிதா வில்லியம்ஸை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களால நடக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பழையபடி அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு 1 வாரம் ஆகுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 9 மாசங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இவங்க 2 பேருமே நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களை பரிசோதித்த நாசா அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய உடல் நிலையுமே புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒத்துழைக்க தொடங்கி இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், விண்வெளி மையத்தில் இருந்தப்போ அவங்களோட உடல் எடையற்றது போல இருந்திருக்குமா. அதனால் தசை உள்ளிட்ட உறுப்புகள் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப சீராக செயல்படுறதுக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாசா அறிவியலாளர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. எப்படியோங்க நல்லபடியாக இவங்க 2 பேரும் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. அப்பப்போ இவங்க பூமிக்கு வருவாங்கன்ட்டு ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கால தாமதமாகவே இது இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. பழையபடி இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாமளும் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த டீமுக்கு தெரிவிச்சுக்கலாம்.